தாத்தாச்சாரியார்னு என்னையே எல்லார் முன்னாடியும் பேரை சொல்லி கூப்பிடுற தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. அந்த வருண்மாலாவோட சேர்ந்து இந்த கனிமணியோட மூளையும் குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் என் முன்னாடி வந்தாங்க. அவங்கள என்ன அருமையான ஒரு சாப்பாடு மணி. ஆமா, நாம அந்த கிழவங்கிட்ட சிஷியனா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு நம்மளுக்கு கிடைச்சது இல்ல கனி. நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சாப்பாட்டையும் ஒவ்வொருத்தரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. நீ ரொம்ப சரியா சொன்ன. குருவை மாத்தினோடனே நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு. எல்லாத்துக்கும் நல்ல மனசு வேணும் கனி. சாப்பிடு சாப்பிடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு கனி. இன்னும் சாப்பாடு வேணுமா? ஆனா சாப்பாடு சுட சுட இருக்கணும், மறந்துடாதீங்க. இது தீந்து போற மாதிரி இருக்கு. போய் சுட சுட எடுத்துட்டு வாங்க. நிச்சயமா சுட சுட கிடைக்கும். என்ன சுட சுட கிடைச்சதா? இன்னும் சூடா வேணும்னா சொல்லுங்க. துஷ்டர்களே, பாவிகளே, துரோகிகளே, என் வீட்டு உப்பைய தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றீங்களா? நகர முடியலையே. என்னால ஏன் நகர முடியல? என் வேட்டியை பிடிச்சு இழுக்கிறாங்களே. யாரு? என்ன பண்ற? என் வேட்டியை விடு. வேட்டியா? இல்ல இல்ல சுவாமி, நான் உங்களோட காலை கழுவி உங்களை கும்பிடணும்னு நினைச்சேன். காலை கழுவி கும்பிடணும்னு நினைச்சியா? தர்பார்ல என்னடானா என் மானம் மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டிய. அதுக்கு என்ன சொல்ற? பிரபு, அது வந்து பிரபுவா? என்ன பெரிய பிரபு? நான் தான் முட்டாள் தாத்தாச்சாரியாராச்சே. தர்பார்ல எல்லார் முன்னாடியும் என் பேரை சொல்லி அவமானப்படுத்தினியே. தாத்தாச்சாரியாரேன்னு. நானா? சிவ 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 சிவா, அந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு கனவுல கூட துணிச்சல் வராது சுவாமி. உங்க பேரை சொல்லி கூப்பிட்டது வாஸ்து நிபுணர் வாமாச்சாரியார் சுவாமி. மறுபடியும் வளர்றீங்க. ரெண்டுமே நீதானே சுவாமி. நான் உங்களோட தர்ம பத்தினி வருணமாலா. ஆனா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட 2வது ரூபத்தை பத்தி. உங்களுக்கு வாமாச்சாரியார் கூட என்ன பிரச்சனை வந்தாலும் அவகிட்டயே பேசி தீர்த்துக்கோங்க. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே. பைத்தியம் பிடிச்சு தெருவா அலைய போறேன். சரி, ஒரு விஷயத்த சொல்லு. இந்த வாமாச்சாரியாருங்கிற பூதம் எப்போத்துல இருந்து உன் மூளைக்குள்ள உட்காந்து ஆட்டி படைக்குதுன்னு சொல்லு. சுவாமி, நீங்க நாட்டு நடப்பு விஷயங்கள்ல தீவிரமா மூழ்கி இருந்தீங்களா? அதுக்கு நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா தான் இருந்தேன். தினமும் உங்க புத்தக அறைக்கு போய் அங்க இருக்கிற புத்தகங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேனா, அதுவும் உங்க பேரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே. ஒரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நீங்க பூஜை விஷயமா வெளியில போயிருந்தீங்க. அமாவாசை அன்னைக்கா? பூஜை விஷயமாவா? அதான் வழக்கமா போவீங்களே, அங்கதான். குருஜி, சல் சல் சல். உங்களோட புத்தக அறையில வாஸ்து சாஸ்திர புஸ்தகம் ஒண்ணு எனக்கு கிடைச்சது. அப்புறம் எனக்கு அத படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமா இருந்தது. என்ன நானே மறந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் என் கண்கள் மூடிக்குச்சு. அப்புறம் எனக்கு ஞானம் பிறந்துடுச்சு சுவாமி. மணி கொஞ்சம் கூட. மறுநாள் காலையில நான் கண் விழிச்சு பாக்கும்போது உங்க பேரை பிரார்த்தனை பண்ணதுக்கு பிரதிபலனா எனக்கு வாஸ்து ஞானம் பரிபூர்ணமா கிடைச்சது சுவாமி. அது இருக்கட்டும், உனக்கு ஞானம் கிடைச்ச விஷயத்த என்கிட்ட நீ ஏன் சொல்லவே இல்ல? அபச்சாரம். உங்களை மாதிரி மகா ஞானி மகா புருஷருக்கு முன்னாடி நான் என்னோட ஞானத்தை பத்தி சொன்னா சூரியனுக்கு முன்னாடி ஆரத்தி காட்டுற மாதிரி இல்ல இருக்கும். அப்புறம் உண்மைய சொல்ல போனா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன் சுவாமி. அதுக்கப்புறம் நான் மகாராணி சின்னா தேவியை சந்திக்கிறதுக்காக அந்த புறத்துக்கு போனேன். அப்போதான் அவங்க, குருமாதா, மகாராஜா என்னோட அறைக்கு வந்து இன்னியோட 1 வாரம் ஆகுது. திருமலம்பாவோடய அவரோட நேரத்தை கழிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவளோட வேகாத சமையல சாப்பிடுறாரு. ஆனா இங்க மட்டும் வர மாட்டேங்கிறாரு. அப்போதான் திடீர்னு வாஸ்து ஞானம் சேமிச்சு வச்சிருக்கிற இந்த மூளையில இருந்து ஒரு யோசனை பிறந்தது. அவ்வளவுதான். அந்த யோசனையே நான் மகாராணி சின்னா தேவிக்கு சொன்னேன். என்ன யோசனை? மகாராணி, என் மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் வெளியில வருது. எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. அதனால உங்களோட இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும். அது என்னன்னு சொல்லுங்க குருமாதா. நீங்க கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம உங்களோட இந்த அறையில 2 அன்னப்பறவைகள் இருக்கிற அழகான ஒரு ஓவியத்தை மாட்டுங்க. அதனால உங்களுக்கும் மகாராஜாவுக்கும் இருக்கிற உறவு பலப்படும். அவர் உங்களையே அதிகமா நேசிக்க ஆரம்பிப்பாரு. அப்புறம் அத நான் சொன்ன கொஞ்ச நாள்லயே அதிசயம் நடந்துருச்சு சுவாமி. என்ன?
உங்களுக்கு ரொம்ப நன்றி குருமாதா. எப்ப நான் என்னோட அறையில 2 அன்னப்பறவையோட படத்தை மாட்டினோ அப்பத்துல இருந்து மகாராஜா சாயந்தரம் ஆனா என் அறைக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி குருமாதா. அப்புறம் அதே நாள்ல மகாராணி என்கிட்ட ஒரு வேண்டுகோள் விட்டாங்க. என்னோட இந்த வாஸ்து ஞானத்தாலே இந்த மொத்த நாட்டுக்கும் வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. வெளிச்சமா? அது சரி, இந்த வாமாச்சாரியார் உனக்குள்ள எப்படி புகுந்தாங்க? கண்ணாடி மூலமா தான் சுவாமி. கண்ணாடி வழியாவா? ஆமா சுவாமி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எனக்குள்ளேயே இந்த திறமை இருக்குது, எனக்குள்ள இன்னொருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அடேங்கப்பா, பிரமாதம் வருண்மாலா, பிரமாதம். நீ மிகப்பெரிய ஒரு மக்கள் சேவையை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? தொடர்ந்து பண்ணு. உன்னோட இந்த மக்கள் சேவையால என் தலை எப்பவும் நிமிர்ந்தே இருக்கணும். உண்மையா சுவாமி? நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? ஆமா அன்பே, ஆமா. ஆனா நீ மட்டும் இந்த சுப காரியத்தை எப்பவும் விடவே கூடாது. உங்களோட ஆணை சுவாமி. நீங்க சொன்ன இந்த விஷயத்தை நான் வாமாச்சாரியார் கிட்ட கண்டிப்பா சொல்லிடுறேன். உத்தரவு வாங்கிக்கிறேன் சுவாமி. பாத்தியாமணி, இந்த பச்சோந்தி கிழமை ஒரு நிமிஷத்துல தன்னுடைய நிறத்தையே மாத்திக்கிட்டா. சரியா சொன்ன கனி. ஆனா நிச்சயமா இவரோட மனசுல ஏதோ ஒரு வில்லங்க இருந்தே தீரணும். சரி வா, நாம இப்ப குரு மாதா கிட்ட போகலாம். இரு, இது எடுத்துட்டு வர. இது ரொம்ப நல்லா இருக்கு. வேகமா வா, புடுங்கி தின்னுட போறான். ஆஹா, என்ன ஒரு அற்புதம், பிரமாதம். நான் இந்த வாமாச்சாரியாருங்கிற பேரை முழுசா பயன்படுத்திக்கிட்டு இந்த வருண்மாலாங்கிற பேரை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிய போறேன். மகாராஜா கிட்ட எப்படியாவது நிரூபிக்கணும். வருண்மாலா வாமாச்சாரியார் பேரை சொல்லிக்கிட்டு நாச வேலையை செய்யறான்னு நிரூபிக்கணும். அது போதும். மகாராஜா வருண்மாலாவை ஆயுள் தண்டனை கைதியா சிறைக்குள்ள நிரந்தரமா அனுப்பிடுவாரு. அது மூலமா எனக்கு வருண்மாலா கிட்ட இருந்து நிரந்தர விடுதலை கிடைச்சிரும். அப்படி நடந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட காதலிய அடையறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. சௌதாமணி, உனக்காக, எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. அட, உங்க முகம் எப்படி இவ்ளோ தெளிவா இருக்கு? ஆஹா, ரொம்ப சந்தோஷம். என் தர்ம பத்னிங்கிறதால உன் கண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருதுல. எனக்கு பிரம்ம ஞானம் கிடைச்சிருக்கு சாரதா. அதனாலதான் முகம் பொலிவடைஞ்சிருக்கு. உண்மையாவா? என்ன உண்மையாவா? திமிரா உனக்கு? என் முகத்துல படிஞ்சிருக்கிற அழுக்கு உனக்கு அழகா தெரியுதா என்ன? வாமாச்சாரியார் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம சிந்தனை எப்பவுமே தெளிவா இருக்கணுமா, தப்பா எதுவுமே நினைக்க கூடாதா. அப்பதான் என்ன ஆகும்னா மொத்த உலகமே கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களை மாத்திடும். அடேங்கப்பா, பிரமாதம், பிரமாதம், அதி பிரமாதம். இன்னில இருந்து நான் உங்களை சாதுரியமானவர், மகா ஞானி, அழகானவர்னு சொல்ல போறேன். ஆஹா, இதுல நீ புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? அது என்னமோ உண்மைதான். ஆனா சொன்ன குறைஞ்ச போயிடுவேன். ஜெய் குரு வாமாச்சாரியாருக்கு. இந்த வாமாச்சாரியார் தான். அந்த அம்மா பேச்ச கேட்டுதான் ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டையே உடைக்கிறாங்க. அதுல இருந்து வந்த தூசுதான் என் முகம் பூரா படிஞ்சிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. என் முகத்துல தூசி படிஞ்சிருக்கிறது உனக்கு நல்ல விஷயமா தெரியுதா? இல்ல, நாட்டுல இருக்கிற எல்லாரும் வாமாச்சாரியாரோட பேச்ச கேக்குறாங்க இல்லையா, அதுதான் நல்லதுன்னு சொன்னேன். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க, மொத்த உலகமே உருப்பட போகுது. எடுத்துக்கங்க. தெரியும், சொம்ப எடுத்துக்கிட்டு முகத்தை அளமா தான் போயிட்டு இருக்கு. இல்ல, சொம்ப இல்ல, குரு வாமாச்சாரியாரோட வாஸ்து ஞானத்தை லாபகமா எடுத்துக்கங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். சரி, நீங்க போய் குளிங்க. நான் உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு யோசிக்கிறேன். சாரதா, தயவு செஞ்சு உன்னுடைய வாமாச்சாரியார் பைத்தியத்தை உன் மனசுல இருந்து விலக்கிடுமா. அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். சரியா? இது என்ன புது கூத்து? இதுவும் வாமாச்சாரியாரோட யோசனையா என்ன? இல்ல சுவாமி. ஒருவேளை நீ இப்போ வாமாச்சாரியா இருக்கியா? கண்டிப்பா இல்ல பிரபு. பிரபுவா? வருண்மாலா சொல்லுங்க சுவாமி. சரி சரி, போய் ஓய்விடு. விடிகாலையில தண்ணி கொண்டு வரதுக்காக நதிக்கரைக்கு போய் ஆகணும் இல்லையா? சரியா போய் ஓய்விடு.
போதும். மனம் மயக்கும் நறுமணம் ஆகாசத்துல பறக்கிற மாதிரி இருக்கே. என் உச்சி குளிர்ந்து போச்சு சாரதா. நல்லா இருக்குல்ல? நான் இந்த வீடே நல்லா இருக்கணும்னு வாமாச்சாரியார் கொடுத்த மூலிகைகளை வச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என் முன்னாடி இந்த வாமாச்சாரியாரோட பேரை மட்டும் எடுக்காத. மூச்சு முட்டுதே. என்ன நீ நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அழகு, பேரழகு. சாரதா, என்னன்னே தெரியல, இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. என்னது இன்னைக்கு மட்டும்தானா? அப்ப இவ்வளவு நாளா இல்லையா? இல்ல இல்ல, வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேங்கிற. உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. என்ன அப்படி பாக்குறீங்க சுவாமி? உன்னோட முட்டாள்தனத்தை. அதாவது உன்னோட இந்த பேரழகு, உன்னோட அழகு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது வருணி. திரும்பவும் சொல்லுங்க சுவாமி, என் காதையை என்னால நம்ப முடியல. வருணி, உன்னை அந்த கடவுள் உண்மையிலேயே பேரழகோட படைச்சிருக்காரு. உன்ன மாதிரி ஒரு அதிசய பிறவி வேற யாருமே இல்ல வருணி. உண்மையாவா சொல்றீங்க? எனக்கு மயக்கமே வரும் போல இருக்கு சுவாமி. உன்னோட இந்த அழக பார்த்து நான் தான் மயக்கம் போட்டு விழணும். ஆஹா, என்ன ஒரு அழகு, என்ன பேரழகு. அழகோட மொத்த உருவமே நீதான் என்னோட வருணி. வரு, அந்த இசை உன் காதுல கேக்குதா வரு? என்னோட இசை, நாதம், ராகம், தாளம் எல்லாமே நீங்க தான் சுவாமி, நீங்க மட்டும்தான்.
குரு என் பக்கத்துலயும் இரு சாரதா, என்னை விட்டு போகாத. எனக்கு மனைவியா கிடைச்சது என்னோட பாக்கியம். குருமாதா வாமாச்சாரியார் கொடுத்த மூலிகையால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குமா? அவரை எழுப்பாதீங்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் கனவுலயே நல்லா மிதக்கட்டும். காலை வணக்கம், காலை வணக்கம். கிளம்பிட்டேன். சுவாமி, சுவாமி, என்னாச்சு சுவாமி? அது என் கனவுல ஒரு அழகான முகம் வந்தது. திடீர்னு இந்த அசிங்கமான முகத்தை பார்த்ததும் பயந்துட்டேன். ஏண்டா மணி, நேத்து ராத்திரி மட்டும் இந்த கிழவனுக்கு நம்ம முகம் அசிங்கமா தெரியலையா என்ன? காதுல பூசுத்த பாக்குறாங்க கண்ணி. நீங்க நதியில இருந்து தண்ணி கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அத நான் விடிகாலையில போய் எடுத்துட்டு வந்துட்டேனே. இந்த தண்ணிய ஊத்தியும் வச்சிட்டேன். குருமாதா, இவரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராத்திரி மல்லாந்து படுத்தவருதான் இப்பதான் எந்திரிச்சாரு. எப்படி அள்ளி விடுறாரு பாருங்க. வருண்மாலா, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு அடிச்சா? உங்களுக்கு தான் உங்க வாழ்க்கைய பத்தி கவலை இல்லைன்னா குறைஞ்சபட்சம் என் மாங்கல்யத்தை பத்தியாவது கவலைப்படுங்க. நான் விதவை கோலத்துல எப்படி இருப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. எனக்கு எதுவும் ஆகாது. நிச்சயமா இல்ல சுவாமி. குருமாதா வாமாச்சாரியாரோட வாக்கு என்னைக்கு பொய்யா போனதே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு யோசனை கூட சொல்லிருக்காங்க. இன்னொரு யோசனையா? அப்படின்னா அதுபடியே நடந்துக்கலாமே. ஒரு வழியா விடிகாலையில தண்ணி கொண்டு வர வேலையாவது மிச்சமாகும் இல்லையா? இல்ல சுவாமி, நீங்க தண்ணிய கொண்டு வந்தே ஆகணும். ஆனா விடிய காலையில ஒரு குடம் இல்ல 3 குடம் தண்ணி கொண்டு வரணும். அப்படியா? 3 குடமா? ஆமா. எனக்கு இருக்கிறது 2 கை தானே. 3 குடம் எப்படி கொண்டு வருது? அதான் உங்க மொட்டத்தலை இருக்கே குருஜி. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா குருதேவா? இந்த நாட்டோட எத்தனை விஷயத்தை நீங்க தலையில போட்டு வச்சிருக்கீங்க. அதிகமா ஒரு குடம் தானே குருதேவா? முட்டாளுங்களா? குருமாதா, குருவோட சார்பா நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம். தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குரு நதிக்கு போவாரு. அதுவும் நடந்தே தான் போவாரு. அப்புறம் நதியில இறங்கி குளிர்ந்த தண்ணிய 4 குடத்தை தலையில வச்சுக்கிட்டு அவர் அதை எடுத்துட்டு வர அழகு இருக்கே. 3 தானே? 3 மட்டும் தான் கொண்டு வருவேன். பாத்தீங்களா குருமாதா, 3 குடம் தண்ணி கொண்டு வரதுக்கு இவர் தயாராயிட்டாரு. கடவுள் உங்க 2 பேருக்கும் தீர்காயுசு கொடுக்கணும். உங்களை மாதிரி சிஷ்யர்கள் இருக்கிற வரைக்கும் குருவுக்கு எந்த ஆபத்தும் வராது. இந்த வாமாச்சாரியார்கிட்ட இருந்து நாம எப்படியாவது விடுதலை வாங்கியே ஆகணும். இல்லன்னா குரு வாமாச்சாரியார் ரொம்பவே அதிசயமானவங்க தெரியுமா? அவங்களால இந்த மொத்த ஊரே மாறிடுச்சுமா. ஆமாமா, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் அழைப்பு கொடுத்திருக்கேம்மா. உனக்கு கவலையா இருக்காராமா? எனக்கு என்ன தோணுதுன்னா பட்டு, வீட்டுக்கு வராமலேயே இவ்வளவு பிரச்சனை. வாமாச்சாரியார் வீட்டுக்கு வந்தா இதை விட என்னெல்லாம் பிரச்சனை வருமோ தெரியலையே. வேற என்ன, மகாராஜாக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும். அம்மா தாயே, உன் பக்தனை ஏமா இப்படி எல்லாம் சோதிக்கிற? இப்போ வாமாச்சாரியாருங்கிற அந்த அரைக்கு கிட்ட இருந்து என் மகாராஜாவை காப்பாத்துறதா இல்ல என்னோட வீட்டை காப்பாத்துவா? நீதான் வழிகாட்டணும் தாயே.